அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முளவாட்டு கிழங்கு சூப் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கே இப்போ முளவாட்டுக்கால்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த கிழங்கு பார்த்தா ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும், முசு முசுன்னு மேலே முடியோட. இந்த கிழங்கு வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட மூட்டு வலி, எலும்பு மஜ்ஜையில் உள்ள வீக்னஸ் எல்லாத்துக்குமே இந்த கிழங்கு சூப் குடித்தா ரொம்ப நல்லது. இந்த கிழங்கு தோலை நல்லா சீவி விட்டுக்கிட்டு பொடிசு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும். அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு 10 பூண்டு பல் போட்டுக்கணும். 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். ஒரு துண்டு இஞ்சி சின்ன துண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கணும். சுவைக்காக ஒரு தக்காளி, சோம்பு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு தளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுது அதில் போட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி, அது 1 லிட்டராக சுண்டுற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரமாவது இந்த சூப் நல்லா கொதிக்கணும். பிறகு அதில் மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிக்கட்டு ஒரு அரை மணி நேரம், நல்லா குறைஞ்சது அரை மணி நேரமாவது கொதிக்கணும். அப்போ தான் கிழங்குல உள்ள அந்த சூப் வந்து நல்லா அதில் வந்திருக்கும். இப்போ சூப் வெந்தோடனே ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு மல்லித்தலை போட்டு சாப்பிட வேண்டியதுதான் சூப்.